அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அர்ஃபான் கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரீம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி ஈஸியாக வீட்டிலேயே பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்கிற ட்ரீம் கேக் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம்மேடாக செய்யக்கூடிய ஒரு ட்ரீம் கேக் தான். கடைகளில் வாங்கக்கூடிய ட்ரீம் கேக் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமோ அதே பர்ஃபெக்ட்னஸ் வந்து இந்த கேக்கில் இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் டேஸ்ட் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரீம் கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கேக் செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் உள்ள மாதிரி கப் வந்து எடுத்துக்கலாம். நான் அரை கப் வந்து இருக்கிற மாதிரி வந்து உள்ள ஒரு கப் வந்து எடுத்திருக்கேன். அதிலேயே நமக்கு மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து அந்த அரை கப் வந்து ஃபுல்லாகிற வரைக்கும் நம்ம வந்து மைதா மாவு வந்து நான் ஃபுல்லாக வந்து நிரப்பி சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அரை கப் வர வரைக்கும் கொக்கோ பவுடரும் மைதா மாவும் நான் வந்து ஃபுல்லாக நிரப்பி வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு க்ளீனான பவுல் வந்து எடுத்துக்கலாம். அதில் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவையும் கொக்கோ பவுடரையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவும் கொக்கோ பவுடரும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் வந்து சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதே போல் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த மிக்ஸான மாவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து இருக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு கேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சரியாக வந்து இருக்காது. அதனால் இந்த மாதிரி சலிச்சு எப்போவுமே வந்து கேக் வந்து செய்யறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு க்ளீனான பவுல் வந்து எடுத்துக்கிறோம். க்ளீனான பவுல்னால் தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தண்ணி இல்லாத ஒரு பவுல் வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் 2 முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா விக்ஸ் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது எந்த அளவுக்கு பீட் பண்ணணும் அப்படின்னா நல்லா பபுள்ஸ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த முட்டையோட ஸ்மெல் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறப்போ நம்ம வெனிலா எசன்ஸ் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அதனால் நான் 1 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துட்டு அதையுமே சேர்த்து இந்த எக்கோட நல்லா பீட் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து நான் இதில் வந்து சுகர் வந்து சேர்க்க போகிறேன். சுகர் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எப்போவுமே சுகர் சேர்க்கும் போது ஃபுல்லாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாதி அளவுக்கு சேர்த்து நல்லா விக்ஸ் வச்சு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதமுள்ள சுகரை வந்து சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு வந்து ஜீனி வந்து நல்லா கரைஞ்சி வரும். இந்த எக்கோட சுகர் வந்து எவ்வளோ நேரம் நம்ம வந்து பீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷமாவது நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீமியான ஒரு பக்குவத்தில் வந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டாக வந்து நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலில் யூஸ் பண்ணுற ஆயில் தான் வந்து சேர்த்துருக்கேன். அதுதான் வந்து ஸ்மெல் வந்து எதுவும் இருக்காது. அதே போல் ஆயில் சேர்த்த பிறகு ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணவும் கூடாது. லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். இப்போ 2 ஸ்டெப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையில் வந்து நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாவை ஃபுல்லாக வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரே பக்கமாக வந்து ரொட்டேட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் மாவு வந்து ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி விக்ஸ் வச்சு ஃபுல்லாக ஒரே பக்கமாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரீம் கேக் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அந்த கேக் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக வந்து இருக்கணும். அதனால் உங்களுக்கு வந்து நம்மளுடைய அந்த கேக் பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக பால் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதோட பதமே பார்த்திங்கன்னா ரிப்பன் பதத்தில் வந்து இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக்கை வந்து பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வந்து எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்து நல்லா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய கேக் பேட்டரை வந்து இந்த கேக் பேனில் சேர்த்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இதோடைய பதமே வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கேக் சாஃப்டாகவே வரும்.
நான் பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் பண்ணி ஒரு பேன் வந்து வச்சுட்டு அந்த பேன் உள்ள வந்து ஒரு சில்வர் பாயில் பேப்பர் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அடுத்து நம்மளுடைய கேக் பேட்டரை வந்து சேர்த்து நம்ம வந்து வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தான் ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. உங்களுக்கு சூப்பராக கேக் வந்து ரெடி ஆகிடும். ஏதாச்சும் ஹோல் வந்து இருந்துச்சு அப்படின்னா நான் கிராம்பு வந்து அப்படியே போட்டு ஹோல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஓவனில் வச்சா எப்படி இருக்குமோ அதே மெத்தடில் தான் நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி கேக் வந்து ரெடி ஆகிடும். கரெக்டாக 40 to 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கேக்கோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் வந்து லேயராக வந்து இந்த ட்ரீம் கேக் வந்து பண்ண போகிறேன். அதனால் இந்த மாதிரி கேக்கை நல்லா வந்து உதிரியாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் லேயர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் கனாஷா வந்து பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு அதில் விப்பிங் க்ரீம் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த விப்பிங் க்ரீமும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா விக்ஸ் வச்சு நல்லா கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சாக்லேட் வந்து சேர்க்கலாம். சாக்லேட்டுக்கு நான் கேலக்ஸி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 20 கிராம் உள்ள சாக்லேட்டு நான் 3 வந்து எடுத்திருக்கேன். 60 கிராமுக்கு வந்து நான் 3 வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவரும் விப்பிங் க்ரீமையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாக்லேட் வந்து சேருங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சுத்தமாக மறந்துட்டு அப்படியே வந்து சாக்லேட் வந்து சேர்த்துட்டேன். நீங்கள் செய்யும் போது பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீமையும் கார்ன்ஃப்ளவரையும் நல்லா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாக்லேட் வந்து சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு சுத்தமாக வந்து கரையாமலே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு விக்ஸ் வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லாவே கரைஞ்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இந்த லேயர் வந்து பண்ணுறதுக்கு. ஆனாலுமே வந்து ஓரளவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பக்குவம் வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு க்ரீமியான ஒரு பக்குவத்துக்கு வந்து வரணும். இந்த மாதிரி பக்குவம் வந்ததுக்கப்புறமா நம்ம சுவிட்ச் ஆஃப் வந்து பண்ணிடலாம். இந்த கேக்குக்கு அடுத்த லேயர் பண்ணுறதுக்காக நான் வந்து டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன். இது டபுள் பாயில் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 கிராம் அளவுக்கு சாக்லேட் வந்து எடுத்தால் போதும். நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமில் இந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கடைசி ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து சேர்க்கணும். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்து நல்லா இந்த சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து இந்த சுகர் சிரப் வந்து திக்காகணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சாலே போதும். இந்த சுகர் சிரப் வந்து நல்லா ரெடி ஆகிடும். நான் இந்த ட்ரீம் கேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கண்டெய்னரும் ஒரு சின்ன கண்டெய்னருமே நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரே கண்டெய்னரில் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியும் நீங்கள் வந்து செய்யலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரம்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக்கை வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி க்ரம்ஸ் பண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து செட் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த லேயருக்கு வந்து சுகர் சிரப் வந்து சேர்த்துக்கலாம். சுகர் சிரப் பார்த்திங்கன்னா இந்த கேக்கில் நல்லா ஊறி வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து சுகர் சிரப் வந்து தாராளமாக சேர்க்கலாம். சுகர் சிரப் சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் கனாஷா வந்து சேர்த்துக்கலாம். சாக்லேட் கனாஷா வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணோம், கார்ன்ஃப்ளவர், விப்பிங் க்ரீம் அதே போல் கேலக்ஸி சாக்லேட் வச்சு நம்ம ரெடி பண்ணோம்ல, அதை தான் வந்து நான் சேர்க்குறேன் 3rd லேயருக்கு. இப்போ அடுத்து 4th லேயருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமையும் டார்க் சாக்லேட்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு 5th லேயர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் சாக்லேட்டை மட்டும் மெல்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4-in-1 ட்ரீம் கேக் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து 4 லேயர் மட்டும் நான் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம் வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த ட்ரீம் கேக் வந்து ஏன் பர்ஃபெக்டாக வரல அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃப்ரிட்ஜ் வந்து ஓல்டு ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறனால மேலே உள்ள லேயர் வந்து ஃப்ரீஸ் ஆகவே வந்து இல்லை.
அது ஃப்ரீஸ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவே நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரிட்ஜை பொறுத்தளவுக்கு அது ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து அது ஓல்டு ஃப்ரிட்ஜுங்கிறனால ஃப்ரீஸ் ஆகாமல் இருந்துச்சு. அதனால தான் இது வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகலை அப்படின்னு நான் சொன்னேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியாக நான் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து லைட்டாக வந்து அப்படியே டஸ்ட் பண்ணி வந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த ட்ரீம் கேக் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செஞ்சு பார்த்தேன். இது வரைக்குமே நான் செஞ்சது கிடையாது. எல்லா வீடியோலையும் நான் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ட்ரீம் கேக்கை வந்து கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு செஞ்ச ஒரு ட்ரீம் கேக் தான் வந்து உங்ககிட்டயுமே நான் ஷேர் பண்ணேன். இது மட்டும்தான் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வரல அப்படிங்கிறது ஒன்று தான். ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே டியர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க.